கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். ராஜா கிளி படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பெண் ஆசையினால் அந்த ஆள் எப்படி வீழ்ந்தான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ரியல் லைஃப் கேரக்டருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இதை கதையாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த நபர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ஸோ நியூஸ் சேனல்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குற நபராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை விட முக்கியமாக இந்த படத்தில் கதை, வசனம், லிரிக்ஸு, மியூசிக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தம்பி ராமையா ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ண அவருடைய பையனான உமாபதி ராமையா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இருந்தும் இந்த படத்தை பார்க்கும்போது 1954 எம்.ஆர். ராதா சாருடைய நடிப்பில் வெளியான ரத்த கண்ணீர் படம் நமக்கு ஞாபகம் வரதான் செய்யுது. ஏன்னா இந்த படத்துடைய 2 படத்துடைய இந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரிசம்பிளன்ஸுங்கிறனாலே டெஃபினட்டாக நமக்கு அது மைண்டுக்கு வந்துட்டு போகத்தான் செய்யுது. இந்த படம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி, ஆனால் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் சமூகத்துக்கே கூட சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை இந்த படத்தில் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டை இந்த வயசில் அந்த ஆட்டம் போட்ட அந்த விதத்துலேயும் சரி, ஆடுகளம் நரேனுக்கும் தம்பிராமையாமுக்கும் இடையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை அவர் ஹேண்டில் பண்ண விதத்துலேயும் சரி, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் அந்த கேரக்டர் அவர் ஹேண்டில் பண்ண விதத்துலேயும் சரி, தம்பிராமையா அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். சமுத்திரக்கனி பொறுத்தளவுக்கு வழக்கமான சமுத்திரக்கனி வழக்கமாக அவருடைய படங்கள் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரியே ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம், அதுக்கு தேவையானதை சமுத்திரக்கனி கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். இவங்க 2 பேர் போக ஆடுகளம் நரேனு, கிறிஷ், அருள்தாஸ், சுரேஷ் காமாட்சி, பழக்கருப்பையா அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தீபா சங்கர், சுவேதா ஷ்ரிம்டனு, சுபா அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை எல்லாரும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே போக டெக்னிக்கலி ஒரு ஓகே ரகமான படம் தான். என்ன தேவையோ அந்த கதைக்கு அது எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதைக்கிழமை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் பெண் ஆசையினால் கடைசியாக எப்படி ஒரு நிலைமைக்கு போனார் அப்படிங்கிறத படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கிளியராக ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அதை கொஞ்சம் அடல் காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ண விதத்தில் ரொம்ப விரசமாக போயிருச்சோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்மளே கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது வந்தது. அதுவே இந்த படத்துக்கு என்னங்க இது இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. இன்னொரு பக்கம் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துக்கு ஒரு சம்பவம் அரங்கேறுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மொமெண்ட் மாதிரி ஒன்றை கிரியேட் பண்ணி தான் இன்டர்வல் பிளாக்கை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இன்டர்வல் முடிஞ்சு படம் ஆரம்பித்து அடுத்து ஒரு 20-25 நிமிஷத்துக்குமே ஏற்கனவே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடந்ததோ அதே கதாபாத்திரத்தை திருப்பி முதல்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வச்சு திருப்பியும் எந்த சீனை இன்டர்வலுக்கு முன்னாடி ஷாக்கிங்காக நமக்கு காண்பிச்சாங்களோ அதே சீனை அடுத்த 25 நிமிஷம் கழித்து வருது. ஏங்க எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கொடுத்து இவ்வளவு ஒரு 1/2 மணி நேரத்தை தேவையில்லாமல் இன்னொரு தடவை எதுக்கு கன்சியூவ் பண்ணணும்? இது எதுக்கு தேவையில்லாமல் டைமை தேவையில்லாமல் முழுங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அந்த சீனை கடந்து போகும்போது. திரைக்கதையாக பார்க்கும்போது கூட எனக்கு பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மெசேஜை தான் இந்த டீம் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் நமக்கு ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆன ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த ராஜா கிளி. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி இவங்க அடல் காமெடியாக ஒரு சில விஷயங்களை சரமாரியாக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே இல்லை மக்களே, குழந்தைகளோட பார்க்குறத தயவு செஞ்சு தவிருங்கள்.
இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.